ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் போடுவேன்னு நினைக்கல. ஆனாலும் உங்களுக்கு நிறைய நான் காட்டியிருக்கேன். இங்கே ஒரு முருங்கை மரம் இருந்தது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே இந்த மாமரம் பக்கத்தில் முருங்கை மரம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஆனால் சென்னையில் கூட புயல் அடிச்சதான்னு தெரியலங்க, சீரியஸாக. ஆனால் எங்கள் பக்கம் எல்லா பக்கமும் புயல் அடிச்சதான்னு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டுக்கு அடிச்சிருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இந்த மரம் அப்படியே ஃபுல்லாக முறிஞ்சு பக்கத்து வயலில் விழுந்திருக்கு. விழுந்தது ஏதாவது கொஞ்சம் வேலை இல்லாமல் பண்ணியிருக்கலாம். இப்போ அங்கே போய் பர்மிஷன் கேட்டு அதை வெட்டி, ஆனால் கஷ்டங்க, ரொம்ப பெரிய மரங்க, மனசே கஷ்டமாக இருக்குது. ஒரு இலை கூட இனிமேல் கஷ்டம்தான், அது வளர்ந்து வர வரைக்கும். ஆனால் அவ்வளோ பெரிய காற்றடிச்சு அவ்வளோ புயல்லாம் அடித்தா மாதிரிலாம் ஒன்றும் தெரியலை. ஆனால் நைட்டு கொஞ்சம் காற்று அடிச்சுதுங்க, ஏதோ சடசடன்னு சத்தம் கேட்டுது, பயமாக இருந்தது வெளியில் வர. அதனால் நான் வரலை. இதெல்லாம் பார்க்குறப்போ வயிற்றுச்சலாக இருக்குது. இதில் இன்னொன்று, அந்த சைடு போய் அந்த கிளையெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி தரணுங்க, இல்லைன்னா அவங்க திட்டுவாங்க. நம்ம போய் முதல்ல அதை வெட்டி எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அந்த பக்கம் போகிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். அங்கே பாம்புலாம் இருக்கும், கேட்லாம் பூட்டி இருக்கும், பர்மிஷன் வாங்கணும், சாவி வாங்கணும், வெட்டி நம்ம தான் சுத்தம் பண்ணணும். பரவாயில்ல, வாங்க என்னன்னு பார்ப்போம். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருந்தால் நல்லாவாக இருக்கும். இதில் தேன் குடிக்கிறதுக்குனே பட்டாம்பூச்சி வருதுங்க. கீழே போவோம். நம்ம அந்த வயலுக்கு போகலாம். எப்படி வெட்டுறோம், எப்படி சுத்தம் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மரத்தை வெட்ட முடியாது, கிளை அந்த இலையெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வெட்டி எடுத்துருவோம். இது நெல்லி, இது நிறைய காய் காய்ச்சிருந்தது. இப்போ மழையினால நேற்று பாருங்கள் புயல் அடித்த அடியில். வாங்க கீழே போயிடுவோம். இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். போச்சு, ஆனால் கஷ்டமாக தாங்க இருக்குது. காலிலேருந்து பார்த்து எவ்வளோ அழுகுறது. ஆனால் இதில் ஒரே ஒரு இது தாங்க மனசை இன்னும் கஷ்டப்படுத்துது. இது உடஞ்சது இல்லையா, என் காம்பவுண்டையும் உடஞ்சிருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இந்த மரம் எவ்வளோ அதிர்வு கொடுத்துருந்தா அந்த காம்பவுண்ட் பாருங்கள், விரிசல் விட்டுருக்கு. எவ்வளோ பெருசுன்னு காட்டுறேன்னு பாருங்கள். நிச்சயமாகவே ரொம்ப மனசே கஷ்டமாக இருக்குங்க. எவ்வளோ பெருசு பாருங்கள், அப்படியே தெரிச்சு இருக்குது. இது மட்டும் இல்லை, அப்படியே வாங்களேன், இங்கேயும் காட்டுறேன். இந்த சைடு ஃபுல்லாகவே மரம் தாங்க. இது பலா மரம். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா நெல்லி. இங்கே பாருங்கள், அப்படியே தெரியும் பாருங்கள், தெருப்பு செம்ம தெருப்புங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தெரியுதா இவ்வளோ இது எப்படி நைட்டு விழாமல் எப்படி இருக்குன்னே எனக்கு தெரியலங்க. ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ பெரிய காம்பவுண்ட், எப்படி ஒரு மரம். அந்த மரத்தை காட்டுறேன் பாருங்களேன், தெரியுதா? இன்னும் காற்று நின்ன பாடு இல்லைங்க. எவ்வளோ பெரிய மரம்னு தெரியுதா? கிளையெல்லாம் கொஞ்சம் நாங்கள் முறித்து எடுத்தோம், கையில் எட்டுற வரைக்கும். இங்கே பாருங்கள், இங்கே செம்பருத்தி கன்று இருக்குது, அதில் விழுந்து. அங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது, அங்கே பாருங்கள், அதில் விழுந்து. இவங்க எப்படி லேண்ட் ஆகியிருக்காங்கன்னா, எந்த பக்கமும் நீங்கள் வெட்ட முடியாது அப்படின்ற அளவுக்கு. ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இது நடக்குதுன்னே தெரியலங்க. ஐயோ, மரம் போச்சா, இப்போ காம்பவுண்டு போச்சா, எவ்வளோ செலவு. எல்லா இடமும் புயல் அடிக்குதா, இல்லை எங்கள் வீட்டுக்கு மட்டும் அடிச்சுதானே தெரிலங்க. அவ்வளோ ஒன்றும் எல்லா இடமும் அப்படி ஆன மாதிரி தெரியல. எங்கள் வீட்டில் இது நடந்திருக்கு. ஒருவேளை பின்னாடி வயல் இருக்கிறதுனால நிறைய காற்று அடிக்குது இல்லையா, அதில் நடந்திருக்கும் போல் இருக்குது. இப்போ பாருங்கள், இதுதான். இப்போ இதை எப்படி வெட்டுறதுன்னு தெரியல. இப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ எப்படியும் நான் தான் க்ளீன் பண்ணியே ஆகணும். அந்த சைடு போனவங்க வயலுக்கு, அவங்க ரொம்ப பேசுவாங்க. பாருங்கள், இதுதான் வயல். இதுக்கு அந்த சைடு இருக்குது பாதை, நான் போகிறப்ப காட்டுறேன். போய் இதை தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ணணும். அவங்களுக்கு அதை வெட்டி சுத்தம் பண்ணி தரணும். இப்போ நம்ம மரத்தை வெட்டினோன்னா மொத்தமாக அந்த சைடு சாயும், வெயிட் நம்மளுக்கு தாங்காது. இப்போ கிளையா குச்சி இலை எல்லாத்தையும் வெட்டிட்டு தாங்க இதை வெட்டணும். இது இப்போ நம்ம அந்த சைடு போய் நம்ம வெட்டிட்டு எப்படி சுத்தம் பண்ணுறேன்னு காட்டுறேன். பாருங்கள், இந்த வயல். அதனால தான் காற்று அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிச்சிருக்கு. அதனால தான் எங்கள் வீட்டுக்கு மட்டும் இவ்வளோ சேதாரம். எங்கள் பக்கம் நல்லா இருக்குங்க. எங்கள் வீட்டை சுற்றி ஒரே மரமாக தான் இருக்கும். இப்போ பெரிய மரம் ஒன்று போயிடுச்சு. ஸோ சேட். பூட்டுக்கு சாவி வாங்கிட்டு வந்துட்டேங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். இது கம்பி தான், ஆனால் அதுக்கு பாருங்க எத்தனை பாதுகாப்பு. இப்போ இதை எடுக்கும். பார்த்து இது வழுக்குதுப்பா. வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இதை தான் நம்ம கழிக்க போகிறோங்க. இது இனிமேல் தான் நம்ம சாதனையே. ஃபஸ்ட்டு நம்ம இலையெல்லாம் உடச்சிப்போம். ஏன்னா கிளையெல்லாம் உடச்சோன்னா நம்மளுக்கு அது கரெக்டாக பண்ண முடியாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு. அந்த உலையில் நிற்க முடியாது, நம்மளால் அங்கே போய் நிற்க கூட முடியாது. அதனால ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கிற இந்த கிளையெல்லாம் போடுறதுன்னு தெரியல, வாட்டமே இல்லை.
வயலில் இறங்கிடவா? இங்கே போட்டு வச்சுப்போம், அப்புறம் போகிறப்ப எடுத்துக்கலாம். இரு நான் செருப்பை ஊற்றுறேன். அப்புறமா அருவா வச்சு வெட்டிப்போம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் உடைச்சிருவோம். இந்த வெயிட்டு தான் இப்போ விழுந்திருக்கு பாருங்கள். எப்படி வானாந்திரமாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் காற்றடிச்சோடனே டக்குன்னு விழுந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த மரத்தில் நிறைய இலை இருந்தது, அதனால கூட விழுந்திருக்கலாம் பாரம் தாங்காமல். அப்பா, இப்போ நான் தான் ரெஸ்கியூ டீம். இதெல்லாம் போய் மாட்டுக்கு போட்டுருவோம். இப்போ எவ்வளோ இலை பாருங்க, தேவைப்பட்டவங்க கூட எடுத்துக்கலாம். இன்னும் உழுது போடல, அதனால தண்ணிலாம் இவ்வளோ தெளிவாக இருக்குது. இது வந்து கரிசல் மண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, கருப்பு மண், அதுதாங்க. எப்படி இதை கிளையை உடைக்கிறது? கிளையை மட்டும் உடைச்சிட்டு அதை எப்படி வச்சுறது? இது ஒதியும் கிளை தானே இது. இந்த கிளை மூச்சு இது என்ன, இதெல்லாம் உடைக்கவே முடியல. இதை நம்மளுக்கு ஆகிறதில்லை. இது புறம் பண்ணுவேன். இதுக்கப்புறம் வெட்டணும் தாங்க, இனிமேல் உடைக்க முடியாது. அப்பா, ஐயோ அப்பா, ஒரே இடத்துல போட்டால் வெட்டியிருக்கோம். அம்மா, எல்லாத்தையும் வெட்டணும். இதுக்கே கை வலிக்குது. அப்பா, இதுக்கே கை வலிக்குது. எப்படி மரத்தெல்லாம் வெட்டுறாங்க. இதெல்லாம் நமக்கு சேராது, ஆனால் வந்துட்டு தான் போகணும். ஐயோ ஐயம்மா, இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கோவப்பழம். நம்ம வந்தது எதுக்கு, இருந்தாலும் வந்துட்டோம் இல்லையா, திரும்பலாம் விட மாட்டாங்க. நெருக்கி எனக்கு எட்டின வரைக்கும், முடிஞ்ச வரைக்கும் நான் வெட்டிட்டேங்க, வயலில் இல்லாத அளவுக்கு. இதுக்கு மேலே எனக்கு மூச்சு வாங்குது. இதெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லை, கையெல்லாம் வலிக்குதுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ தட்டா, இன்னும் மழை இருக்குது போல். எவ்வளோ தட்டாம்பருங்க, அதாவது தும்பின்னு சொல்லுவோம் இல்லையா, எவ்வளோ பறக்குது பாருங்கள். மிச்சம் எல்லாத்தையும் ஆளை வச்சு வெட்டிப்போங்க, ஏன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்குது. இதெல்லாம் வந்து மரத்தில் ஏறி தான் வெட்டணும். இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு கீழே நடவு நடுறதுக்கு சுத்தம் பண்ணி கொடுத்தாச்சு. இவ்வளோ தான் என் பவர். இதுக்கு மேலே எனக்கு பவர்லாம் கிடையாது, சத்தம் இல்லைங்க. பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் நிறைய நான் வெட்டி அங்கே பாருங்கள் டிஸ்போஸும் பண்ணிட்டேன். எடுத்து அந்த சைடு, அது எங்கள் இடம் தான், அதனால் அந்த சைடு வேலிக்கு அந்த பக்கமும் போட்டுட்டேன். என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டேன். இப்போ பரவாயில்ல தானே. இது இலையெல்லாம் வந்து சத்து தான், அவங்களுக்கு நான் வந்து உரம் கொடுத்துருக்கேன். ஓ, வந்ததும் வந்துட்டோம், வாங்க அப்படியே போயிட்டு வரலாம். நான் இப்போ பாரு மயிலெலாம் வருதுன்னு காட்டுவோம் இல்லையா, ஆடுலாம் அங்கே மேயுது பாருங்கள். இதுக்கப்புறம் சாவிலாம் கேட்டால் தரமாட்டாங்க, அதனால் யூஸ் பண்ணிப்போம். ஒரு வாட்டி அப்படியே ஃபுல்லாக ஒரு சுற்றிட்டு வந்துடுவோம். வாங்க, நீங்களே எங்க கூட பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. இது நடவுக்காக வச்ச தண்ணி இல்லைங்க, இது மழை பெஞ்சு வந்திருக்கு. இந்த தண்ணியும் கொஞ்சம் ஊறணும். இவ்வளோ தண்ணியெலாம் உழுது போட்டு நடவுலாம் நடவே முடியாது. நத்தையை பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸு. அப்படியே பாருங்கள் காற்று, அந்த பில்லெல்லாம் பாருங்களேன், அப்படியே கீழே. இப்போ மேலே காற்றடிக்கிறத விடுங்க, கீழேயே பாருங்கள் எவ்வளோ காற்றடிக்குது. இந்த பூவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, என்ன கலர் பாருங்கள். இதெல்லாம் வயலில் தாங்க பார்க்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். சின்ன சின்ன பூ, அமுக்குத்தி பூவெல்லாம் சூப்பராக இருக்கும். நல்ல காத்தடி. இங்கே பாருங்கள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் புவர் பாய்ஸ் கவர்லாம் போட்டு வச்சுருக்காங்க விவசாய நிலத்தில். இங்கே பாருங்கள்
நான் அவ்வளோ தூரம் போனேன்ல எதுக்குன்னா, நான் வந்து வீட்டிலேருந்து எப்பயுமே காட்டுவேன். அங்கே பாருங்கள் மயில் வந்துருச்சு, மயில் வந்துருச்சு. இப்போ வந்து அதுங்களாம் தோகை இல்லாமல் தெரியுது. அப்போ மயில் வந்து அந்த தோகையை உதுத்து விட்டுருக்கோம். சரி இருக்கும்னு சொல்லி தேடி போனேன், அது கிடைக்கல. இங்கே பாருங்களேன் இந்த இலையெல்லாம், இதோட ஷேப்பு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே காற்று பாருங்கள் பிரித்து எடுக்குது. வீட்டுக்கு தான் போகணும், பயமாக தான் இருக்குது. வந்துட்டோம் இல்லையா, அதனால் ஒரு சுற்றி பார்த்துட்டு போகிறோம். எங்கள் கூட நீங்களும் கம்பெனி. இந்த பூ பார்த்தீங்களா, கொத்தா பூக்குது இல்லையா, இது சூப்பராக இருக்குங்க. இது இன்னும் கூட பெருசாகும் தண்ணி இருக்க. இது வந்து ஆகாய தாமரை இல்லைன்னா வெங்காய தாமரை சொல்லுவாங்க. இதாங்க எண்டுக்கு வந்தாச்சு. இவங்க தஞ்சாவூர் பெரிய சொல்லுற கவுண்ட் முடிச்சுற மாதிரி பெரிய வெண்ணையா, அதான் பண்ணையாக இருப்பாங்க போல இருக்குது. எவ்வளோ இடம் பாருங்க, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எங்கள் வயல் தான் சொல்கிறான் போல். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவங்க வயல் தான். இங்கே வந்து விவசாய நிலம் தாங்க. கம்மி ரேட்லாம் கிடையாது. இப்போ தான் ஸ்கொயர் ஃபீட்டு செம்ம ரேட்டு. அப்போ அவங்க ரேஞ்சை நினச்சி பாருங்கள். முருங்கைக்கிளை வெட்டினவனே வந்துட்டார் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் ஃபீட் பண்ணிட்டு போவோம். நம்ம எடுத்துகிட்டு வந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு நம்ம வீடியோ பார்க்க போவோங்க. ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள் நம்மளுக்காக இவங்க வெயிட்டிங். அதெல்லாம் தேடி போனோம் இல்லையா, 2 இறகு கிடச்சிதுங்க. இதுதான் நான் இன்றைக்கி வீட்டுக்கு நான் கொண்டு வந்தது. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.